இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொரிகடலை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணேன். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்திருக்க கப்புக்கு 2 கப்பு பொரிகடலை போட்டுக்கோங்க. அதே கப்புக்கு 2 கப்பு காய்ச்சி ஆற வச்சு பால் ஊற்றிக்கோங்க. போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த பொரிகடலை பால் நல்லா வத்துற வரைக்கும் சூடு பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி 2 சுற்றுக்குள்ளே மிக்ஸி கிருன்னு கோளாறு பண்ணிவிட்டு அப்புறம் சரி வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக, அதாவது நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ நல்லா சூப்பராக ஸ்வீட் ரெடி ஆகும். அப்புறமா நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் காய்ச்ச பால், நம்ம எடுத்த கப்புக்கு 1 கப்பு சுகரு, கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் நெய் ஊற்றி கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஹீட் பண்ணதுக்கப்புறம் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவிட்டு, எல்லா பக்கமும் நெய் தடவிட்டு நம்ம பண்ணி வச்ச ஸ்வீட்டை அது மேலே போட்டு கத்தியை வச்சு சுற்றி ஏதோ வித்தெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்வீட்டை நல்லா ஆற வச்சு 1/2 hour கழிச்சு கட் பண்ணுங்கள். அது அம்மா நான் கட் பண்ணுறேனே அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவர் கையும் பிடிச்சி நல்லா கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட் எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா சூப்பராக இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கையெல்லாம் காமிச்சிருப்பான். நானும் சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. நல்லா அரைச்சி எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ என்ன நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பாய்.